ஏயா சாப்பிடு, சாப்பிடாம அப்படியே உக்காந்து இருக்கிற. சீக்கிரம் சாப்பிடு, நேரம் ஆயிட்டுல. சாப்பிட்றேன் பட்டு, இருட்டில் சாப்பிடவே வரமாட்டேது. லைட்டு தான் கிட்ட வச்சுருக்காம என்ன செய்கிறது? கரண்ட் லைட்லாம் உங்களுக்கு இருக்கா? எலித்தான் என்னைக்கு காயமா? எலி புழுக்க எதுக்கு காயின்னு? திமிரு கொண்டதுலாம் அப்படி கடக்க வேண்டியதான் இருட்டில் சாப்பிட்டுக்கிட்டு. எரிஞ்ச ரைட்டு என்ன ஆஃப் பண்ணி அடிச்சுன்னு பொம்பளை என்ன செய்யறது? நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும். கண்ட கண்ட கழுதைக்கு நாய்க்கெலாம் என் வீட்டை ரைட்டை அடிச்சு விடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு எனக்கு பிடிச்சா ரைட்டை அடிச்சு விடுவேன், ஆஃப் பண்ணுவேன். என் வீட்டு ரைட்டை கேட்கறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது? பொம்பளை எப்படி பேசுது பாருயா. ஒரு ரைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு மனசாட்சியே இல்லை பொம்பளைக்கு. வீட்டில் உட்காந்து சாப்பிடுதோலன்ட்டு ரைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி பேசுது பாரு. அதான் வீட்டில் உட்காந்து நடக்க. என் வீட்டை ரைட்டை அடிச்சு விடுவேன், ஆஃப் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி? எனக்கு இஷ்டம் இருந்தால் அடிச்சு விடுவேன், இஷ்டம் இல்லைன்னா அடைக்கிடுவேன். நாளை கரண்ட் பில்லு கட்டுங்க. நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு வெளிச்சத்தில் சாப்பிட்ற வேண்டாம், லைட்டை போட்டுக்கோங்க. நானா வேணாங்கிறேன். லைட்டு தான் ஆஃப் பண்ணிட்டல, அப்புறம் என்ன பேச்சு உனக்கு? நீ பட்டம் உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வீட்டை வாச நான் உட்காந்து கிடப்பேன், போவேன் வருவேன். அதை கேட்க நீ யாருடி? பட்டு சாம சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து படு. வீணு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத. நானா வீணு வம்பு பார்க்குறேன்? அந்த பொம்பளை தான் நாய் பேயின்லாம் பேசுது. நாய் இல்லாமல் யார்? நாய் பேய் எல்லாம் தான் பேசுவேன். யார் பேய்? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ தான் பேய். வீட்டில் உட்காந்தா பேயா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். பொச்சரிப்பு போகாமல் பிடிச்சி போய் கிடக்கிறா. அதற்கு பொச்சரிப்பு போகாமல் கொண்டாவோ. நான் ஏன் நீ ரைட்டை ஆஃப் பண்ணிட்டு பொச்சரிப்பு போகாமல் கொண்டு போய் இருக்கேன்? நீ வேண்டா கிடப்பேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட்டே சும்மாரி பட்டு, நைட்டு நேரத்தில் வம்பு வளர்த்துட்டு கிடக்காதீங்க. சும்மாரி பட்டு சும்மாரி பட்டு சும்மாரி பட்டு சும்மாரி பட்டு எப்படி பேசுகிறான் பாரு. பட்டா என்ன பட்டு? காஞ்சிபுரம் பட்டா என்ன பட்டு? பட்டு பட்டா கிட்டா. ஓய், இந்த பொம்பளை ஒழுங்கா இருக்க சொல்லு. வீணா என்கிட்ட வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்க சொல்லாத. நான் அப்படித்தான் பேசுவேன்டி. என்ன செய்வேன்? என்னடி செய்வேன்? என்ன செய்வேன்னு கேட்குறேன். அவன்கிட்ட ரோசமாக இருந்தால் ஓடிக்கடி. என் தெருவாசல காலி பண்ணிவிட்டு ஆடு கோழி புறா எல்லாத்தையும் ஒரு மிருகசாலையை கொண்டு வந்து வாசலில் வச்சுருக்கேன். பேசுகிறான் பேச்சு. அப்படி ரோசமாக இருந்தால் ஓடிப்பாங்களேன் ரெண்டு பேரும். நீ என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் நான் கொடுப்பேன். அதுக்காக உன் வாசலை விட்டு காலி பண்ணிட்டு ஓடுவேன்னு பயந்துடாத. உன் பேச்சுக்கெல்லாம் பயந்து ஓடுற ஆளு நான் கிடையாது. நினச்சிக்க, மனசில் நினச்சிக்கடி, நினச்சிக்க. டீ போட்டு பேசுகிறா பாரு. டி நான் போட்டு பேசுனானா? டி டி பஞ்சம் பழக்க வந்த டி டி பாரு. ஏன்னா ஒரு ட்ரிப்பு தான் சொன்னேன் டீண்டு. எத்தனை ட்ரிப் அந்த பொம்பளை டீ போட்டு பேசுது பாரு. எத்தனை ட்ரிப்பு டீ போட்டு பேசுது பாரு. பஞ்சம் பழக்க வந்தவளை உனக்கு டீ போட்டு என்ன பேசுனா? நான் பேசுவேன் டி. பஞ்சம் பழக்க வந்தவளை இந்த மாதிரி இலக்காரமாக பேசுறதுக்கு அனுபவிப்பா பாரு இந்த பொம்பளை. நான் ஏன்டி அனுபவிக்கணும்? நீ தாண்டி அனுபவிப்ப. என் புருஷனை எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டல, நீ தான் நல்லா அனுபவிப்ப. நீ தாண்டி நல்லா அனுபவிப்ப. நான் ஏன் உன் புருஷனை எடுத்துட்டு வச்சுட்டேன்? அவர் தான் என்ன இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன்கிட்ட இருந்து வாழ முடியலண்டு நீ தான் அப்படியே கொடுமைக்காரியாச்சா, கொடுமைக்காரி. பட்டே நீ இப்போ சும்மா இருக்க போறியா இல்லையா? என்னையே ஆயுதா பண்ணுறியா? அந்த அம்மா கொஞ்சம் ஆயுதா பண்ணானா? உட்காந்து இருக்கிறாள. ஏய், பேசுறது ஒழுங்கா பேசு. நீ ஒரு டீ போட்டா நான் 2 டீ போட்டு பேசிட்டேன். இப்போ என்ன டீ போட்டேன்டா நான் 10 டீ போட்டு பேசுவேன். இருக்கத்தான் ஒழுங்கா இருந்துக்கங்க. ஒழுங்கா திண்டு விட்டு விழுந்து படுங்கடி. நான் படுப்பேன், உட்காந்து கிடப்பேன். உனக்கு என்ன? எப்படியோ தொலைப்பட்டு போங்க. கட்டிலில் படுக்கலான்னு பார்த்தா ஃபேனு காற்ற விழுவ மாட்டேது. தம்பிகிட்ட சொல்லி ஒரு ஏசியாவது இங்கே போட்டுக்கணும். இங்கே இருந்தால் படுத்தா காற்று எதுக்க காற்று விழுவுது. ஒண்டியாக படுத்தடுக்க வர பயமாக இருக்குது. என்ன சத்தம் கேட்குது? என்ன சமையல் கட்டில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது? போய் பார்ப்போம்மா.
தனியாக போய் பார்க்கறதுக்கு வர பயமாக தான் இருக்கு. என்ன சத்தம் கேட்குது? என்னடா போய் பார்க்கறது? யாரை கூப்பிட்றது? என்ன அது? என்ன நம்மளாம் சத்தம் கேட்குது? யார் இது? யாரு யாரு யாரடி இது? யாரும் நின்றா மாதிரி இருந்துச்சு, மறைஞ்சிருச்சோ? யாரா இருக்கும்? யாரு யாரு? ஐயோ ஐயோ, என்ன அடி தள்ளிய வீட்டில் வாசல்ல வச்சு போய் படுத்துக்கோமா. வாசலில் படுத்தா அவ கிண்டல் பண்ணி சிரிப்பாள. என்ன செய்கிறது? யாரை கூப்பிட்றது? பயமாக இருக்கு. என்ன பண்ணுறது? வெளியேண்டா போயிடுவோமா?